சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா இந்த ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு. அவர் என்ன பேசினாருங்கிறத முதல்ல பார்ப்போம். நக்கலா, நையாண்டியா, எடக்கா திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து வந்து நக்கல்தனம் பண்ணி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் போறதுக்கு தயாரா இல்லை கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலைட்டையாவது ஒரு 10 பேர் இருந்தாங்க, அதனால ஒரு 18% வாக்கு வாங்கினாரு. இவோலு இந்த ஆதவ அர்ஜுன், இந்த 2 கட்டம் ஆதவ அர்ஜுன் இதுவே நிலைக்குமான்னு தெரியாது. இவர் பேசியிருக்கிறாரு. இவர் முதல்ல பேசலாமா? இப்படி ஒரு தலைவர் குறித்து நீங்க விமர்சனம் வைங்க. யார் தான் பேசல? ஸ்டாலின் குறித்து பேசலையா? எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசலையா? நியாயமான முறையில் வைங்க. நீங்க இருக்கிற பொறுப்பு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு? ஒரு கட்சியில நீங்க இருக்கிற பொறுப்பு இது அழகா? நீங்க பேச்சாளரா? முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நீங்க ஒரு பேச்சாளரா? அப்படின்னா நான் பேச்சாளர்னு சொல்லிட்டு போங்க. 4 சவுத்துக்குள்ள பேசுறேன் அந்த மாதிரி முதல்ல பேசலாமா? இது ஒரு நாகரிகமா? யாருக்கு தான் யாரு மேல விமர்சனம் இல்லை? நியாயமான முறையில் வைங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு இது அழகா? நான் பேசலாம், விமர்சகர் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். நீங்க பேசலாமா? இதெல்லாம் விஜய் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சுத்திட்டு இருக்க. முதல்ல இந்த ஆதவ அர்ஜுனா யாரு? நீங்களே ஒரு 10 கட்சி அமாவாசை. இவள் பேசுறாவ இந்த பாண்டிச்சேரிக்காரர் வந்து பல்லு 32 காமிச்சிட்டு இவர் கூட சிரிச்சுக்கிட்டு வராரு. 2 பேரையும் நம்ப முடியாது. இந்த ஆதவ அர்ஜுனா நம்பக்கூடாது, இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த புசியானதே நம்பக்கூடாது. திரு விஜய் அவர்கள், இது உங்க கட்சிக்கு முதல்ல பேராபத்து, பெரும் டேஞ்சர். நீங்க வேணா பாருங்க. மொத்தத்துல விஜய் அவர்களுக்கு தெரியல அவர் என்ன மைண்ட் செட்ல அரசியலுக்கு வந்தாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எல்லா ஸ்கிரிப்ட் தான். அதை நம்ம தொடர்ந்தே வரக்கூடிய நிகழ்ச்சியிலே பார்த்துருப்போம். எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவரே தடுமாறினாரு பேப்பரை வச்சுக்கிட்டு. மாற்று அரசியல் கொடுக்க போறேன்னு சொல்லி வந்தவரா திரு விஜய் அவர்கள். ஆனா அவரே வந்து தடுமாறினாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில இது போன்று வந்து தன்னிச்சையில முடிவெடுப்பார் ஆதவ அர்ஜுனா. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து தலைவர் பேசக்கூடியதெல்லாம் இவரே பேசுவார். அதனால விஜய் கட்சி சேர்ந்தவர்களும் திரு விஜய் அவர்களும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆதவ அர்ஜுனா இந்த புசி ஆனந்தையும் எப்போ வேணாலும் உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போவாங்க, எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. இது குறித்து விஜய் அவர்கள் நிச்சயமா ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். இது போன்ற செயல்கள் வந்து முற்றிலும் தவறானதுதான். இவர் பேசுங்க, நீங்க உங்க கட்சிக்குள்ள பேசிட்டு போங்க. பத்திரிகையாளர் முன்ன பிறகு நக்கல் நையாண்டியே பேச வேண்டியது. இது அதில் பேசலாமா? இதெல்லாம் கேட்க முடியுங்க கட்சிக்காரங்க. இவர் நாகரிகம் கருதி, ஒழுக்கம் கருதி, அது கருதி, இது கருதி தமிழக வெற்றி கழகம் பல்ல காம்பார். பார்த்துருக்கீங்களா? மேடையிலே வச்சு பல்ல காம்பார். மொக்க வாங்குற இடத்துலலாம் அவர் திரு ஆதவ அர்ஜுன் என்னமோ இவர் பெரிய புரட்சியாளர் மாதிரி. இவரே முதல்ல கட்சி தலைவராக வந்து திருமாவளவன் தான் நாங்கள் ஏற்றுப்போம். அதாவது எப்படி விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு திருமாவளவன் போய் சந்திக்க போறாரு வாழ்த்து தெரிவிக்க. எங்கள் கொள்கை ஆசான் திரு திருமாவளவன் என்னமோ சொல்லியிருப்பார் கொள்கை தலைவருங்கிற மாதிரி. அது வரலாறுல இந்த கட்சியில் மட்டும்தான் உண்டு. அப்போ விஜய் கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் பல்ட்டி அடிக்கக்கூடியவர் தான் திரு ஆதவ அர்ஜுன். அவர் திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் காந்தியும் வச்சிருப்பாரு. அங்கேயே பொருந்தாது. சந்திரப்ப அரசியல் தான். ஆதவ அர்ஜுனா இப்படி பேசியிருக்கிறாரு, இப்படி நக்கல் பண்ணிக்கிறாரு, நையாண்டி பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே நீங்க நையாண்டி தானே பண்ணதுக்கு தகுதியானவரா? நான் கேட்கிறேன். இல்லை நீங்க அப்படி அரசியல் பாரம்பரியம் உள்ளவரா? இல்லை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சு வந்திருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களா பேசுங்க. மக்கள் விரோத செயல் குறித்து எடப்பாடி பழனிசாமி 64 சீட்டு வச்சுக்கிட்டு பேச மாட்டேங்கிறாரு, சொல்லுங்க. அந்த கருத்தை முன்னே. இது என்ன நக்கல் நையாண்டி பேச்சு? இது நான் எடப்பாடிக்காண்டி வக்காலத்து வாங்கலாம் பேசல. ஆனா இப்படி பேசலாமா? அது அந்த பொறுப்புல இருந்துக்கிட்டு கட்சியோட பேச்சாளர்னு சொல்லிட்டு போங்க. கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, அவ்வளவு நக்கல் நையாண்டி. இந்த கட்சியை முதல்ல தேராது எலெக்ஷன்ல. இதுவே தேராது. இது சும்மா ஒரு படம் தான். எப்படி கமல் படம் காமிச்சிட்டு போனாரு, அவ்வளவுதான். ஒரு ராஜ்யசபாவுக்கு போயாச்சு. உங்களுக்கு என்ன வேலை? யாரையோ பழி வாங்கணுங்கிற கோவத்துல கட்சி நடத்திக்கிட்டு சும்மா என்டர்டைன் பண்ணிக்கிட்டு உண்மையிலே மக்களுக்கு நலன் கருதி நீங்க செஞ்சீங்கன்னா அப்படிலாம் பேசுவீங்களா? பேசுறதை தாண்டி உங்க செயல்பாடுகள்லாம் இப்படிலாம் இருக்குமா? சும்மா மேடையை போட்டு மாநாடை நடத்தி பில்டப் மட்டும் போட்டா அவர் ஒரு புல் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர்ல இதுதான். அப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் கள அரசியல செய்ய மாட்டாரா? எக்கேடு கெட்டு போங்கன்னு விட்டுட்டு போயிடுவாரா? என்ன நீங்க மக்கள் நலன் கருதி பேசிட்டீங்க பெருசா? அந்த ஆதவ அர்ஜுன் என்னமோ டிவிக்கே நாங்க தான் தூக்கி பிடிச்சு வழிநடத்து கொண்டு போறோம்னு. முதல்ல விஜய் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த புசியானந்தையும் இந்த ஆதவ அர்ஜுனாடு திரு விஜய் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது குறித்து கண்டிக்கணும். பேசியது தவறுன்னு தன்னிச்சையா முடிவெடுக்காரு இந்த ஆதவ அர்ஜுன். திருமாவளவன் அவர்கள் குறித்து பேசும்போது அண்ணன் அவர்கள் காவல்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு, இப்படிலாம் பேசலாமா? மக்கள் விரோத செயல் வந்து திமுக ஆட்சியில் நடக்குது, கூட்டில் இருந்துக்கிட்டு இவர் ஒரு தலைவர் பேசுறதெல்லாம் இவருக்கு மேலே எதுக்கு பேசுறாரு? ஒரு தலைவர் பேசக்கூடியது, ஒரு தலைவர் அறிக்கை கொடுக்குறது, இவர் பேசுறதுக்கு என்ன வந்துச்சு? இது எதுக்குன்னா கட்சியே கபலீகரம் செய்யணும், இல்லை கட்சியே காலவாரி விடணும், கட்சியை நடுத்தருவுக்கு இழுத்துட்டு சமம். இது போன்ற செயல்கள் தலைவர் எல்லா கட்சியில அதிமுக எடுத்துக்கிடுங்க. எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடியதை யாராவது பேசுவாங்களா? அது தலைவர் பேசக்கூடிய ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாரு.
உதாரணத்துக்கு செல்லூர் நான் பத்திரிகையில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், முன்னாள் அமைச்சர்கள், அது எங்கள் தலைவர் தான் முடிவு எடுக்காது. அது நியாயம். அது இந்த கட்சி தலைமை கட்டமைப்புக்கான ஒரு அழகு. இங்கே என்னமோ இவர் ஒரு பக்கம் தலைவர், இந்த புசியானந்த ஒரு பக்கம் தலைவர், ஆதவர்ஜுன், இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு விஜய் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல. அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் புசியானந்த தான் அப்படிங்கிற மாதிரி பில்ட்டை போட்டுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் நான் தாங்கிற மாதிரி. இந்த பேச்சு அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பேச்சு அதுக்கு தான் எடுத்துக்காட்டு. நீங்கள் உண்மையிலேயே சட்டமன்ற தேர்தலை வாங்கி இது பண்ணிருக்கீங்களா? இல்லை அப்படியே பண்ணாலும் இவர் அடுத்து நிலைப்பாரா நிலைக்க முடியாது. இவரே அடுத்து எந்த கட்சிக்கு போவாருங்கிற மாதிரி தான் இருக்கு. இவருக்கு என்னன்னு தெரியல. இவருக்கு என்ன ஒரு கான்செப்ட், எதுக்காண்டி இந்த வேலைன்னு தெரியல. அவ்வளோ நம்பிக்கையே மக்கள் மீது ஒரு பாசம் பற்றுனா ஒரு தொகுதியை தத்தெடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாத பணமா? அது வெக்கமே இல்லாமல் சொல்லுதாரு. எனக்கு எங்கள் மாமனாருக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் மாமனாருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா உங்களுக்கு வருமானம் என்ன வருமானம்? சொகுசு காரில் தான் போக வேண்டியது. பக்கா சொகுசு கார் எடுக்க வேண்டியதானே, போட வேண்டியதானே, சாப்பாடு அன்னதானம் போட்டு மக்களை நேரடியாக போய் சந்திச்சு வேண்டியதானே, நடந்து வீதி வீதியாக போக வேண்டியதானே, தெருவாக போக வேண்டியதானே. எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிம்பம். அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துக்கணும். அதுலையாவது ஸ்டாலின் இந்த தெரு திண்ணை பிரச்சாரம் களத்தில் இறங்கினாரு. பின்னாடி தான் அந்த பிரசாந்த் கிஷோர் வேலை. அது விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்லி. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இந்த வேலை தேவையா உங்களுக்கு? அப்படி இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறவங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு பேசுங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் ஜெயிச்சுட்டு விடுங்க. இது என்ன பேச்சு ஆதவர்ஜுனாக்கு? வரம்பை மீறி பேசும் திரு ஆதவர்ஜுன். இது குறித்து அதிமுக காரர்களே மௌனம் காக்கிறதா கொஞ்சம் ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். திரு விஜய் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்து தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.